ஃபன்பஸ் 360ல ஃபன்பஸ் டிரைவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூத்துக்குடியோட துறைமுகத்தையே நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அவர் தான் ராஜ் மைண்ட் வாய்ஸ்ங்கிறவர வந்து நாங்க தூத்துக்குடியில இருந்து இன்வைட் பண்ணி வர வச்சோம். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் போட்டா தான் வருவேன்னு அடம்பிடிச்சாரு. ஃப்ளைட் டிக்கெட் அளவுக்கு ஃபன்பஸ்ல வந்து நிதி இல்ல அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். சரிங்களா? கார்லயாவது வரேன்னாரு. காருக்கு எங்களால பெட்ரோல் குடுக்க முடியாதுன்னு நான் வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஸோ எதுலங்க வர்றது? நடந்து கூட நீங்க வாங்க. ஆனா கரெக்ட்டான டைம்க்கு வந்துருங்கன்னு சொன்னா, கரெக்ட்டான டைம்க்கு வந்துட்டாரு. நடந்து வந்தாரா, எதுல வந்தாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கரெக்ட்டான டைம்க்கு வந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ராஜ் மைண்ட் வாய்ஸ் அவர பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தூத்துக்குடிய சேர்ந்தவரு. ஸோ இவர பத்தி இன்னும் நம்ம நெறையா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஃபுல் நேம் என்னங்க? என்னோட ஃபுல் நேம் கே முத்துராஜ். கே முத்துராஜ். ஓகே ரைட். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து இந்த கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மூட்டை சமைக்கிறது. ம். நான் 9th பாதி படிச்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டேன். உடம்பு சரியில்லாம. நீங்க 9th வரைக்கும் அப்ப நீங்க 9th ஓட ஸ்டாப் ஆயிட்டீங்க. 9th பாதி படிச்சேன். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன். ஸ்டாப் ஆயிட்டீங்க. இவர் தான் உங்களோட கேமராமேன். கேமராமேன் சொந்தக்காரங்களா? அக்கா பையன். எங்க அம்மாவோட அக்காவோட பிள்ளையோட. உங்க பேர் என்னப்பா? பிரேம்குமார். பிரேம்குமார். சரி சரி சரி. எப்ப இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இந்த 9th முடிச்ச உடனே நீங்க என்ன மாதிரி ஜாப்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? நான் வந்து முத போனது பார்த்தீங்கன்னா, மளிகை கடைக்கு போயிருந்தேன் நான். அது வந்து அது ஒரு 2 நாள் தான். வந்து கணக்குல இருக்கும்போது ஏன்னா, அம்மாவ பிரிஞ்சிருக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா சென்னைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தனார் வேலைக்கு போயிருந்தேன். அடுத்த சென்ட்ரிங் வேலைக்கு போயிருந்தேன். கொஞ்சம் அது 2 மாசம் தான். ஆனா கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2, 3 வருஷமா. அதுக்கப்புறம் உப்பளத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். உப்பளத்துக்கு போனோன்னே, அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 5 வருஷம் கிட்ட உப்பளம்னா அந்த உப்பு சுமக்கிறது. உப்பு சுமக்கிறது. சுமக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை ஏத்திருப்பீங்க? எத்தனை மூட்டைன்னு கிடையாது. அதாவது வண்டுன்னு சொல்லுவாங்க அது. வண்டு இந்த பாத்தியில இருந்து உப்பு வாரி வைப்பாங்களா? அது வண்டு இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு வண்டு, 1 1/2 வண்டு அந்த மாதிரி இருக்கும். 4 பேர் அப்படி நிப்போம் சுமந்து போறது. அடுத்து இந்த டாக்டர் வண்டிக்கு அடிச்சு போடுறது. அப்புறம் அந்த டிப்பரு, அடுத்த அரவன்னு ஒண்ணு இருக்கும். அத இதுன்னு நீங்க இப்ப கடைசியா பார்த்தது உப்பளம். உப்பு சம்பந்தப்பட்ட வேலை. உப்பு சம்பந்தப்பட்ட வேலை. ஓகே ஓகே. இப்பயும் அந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு 2.5 மாசமா தான் இருக்கும். ஓகே. அது விட்டேன் அதோட. ஆமா, யூடியூப்லயும் கொஞ்சம் வீடியோ எடுத்து தூத்துக்குடியில வந்து நல்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணாம் நமக்கு இனிமேல் தூத்துக்குடி மக்களுடைய அன்பு வந்து அதிகமா இருக்கு. சோ எப்படின்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த உடம்பு அலுப்பா இருக்குமா, அடி படுத்து தூங்கணும்னா அதுக்கப்புறம் எந்திச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படியே கண்டென்ட் யோசிக்கையும் கமெண்ட் பாக்கையும் கொஞ்சம் இருந்தோம்னா அதுக்கு சரி ஃபுல்லா இதுலயே எடுத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா யூடியூப்ல இன்கம் வருது, நீ இதோட யூடியூப்ல நீ இன்கம் சம்பாரிச்சிடலாம்னு சொல்லி உங்களை மோட்டிவேஷன் பண்ணாங்களா? ஊக்கப்படுத்தினாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அப்படியே இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. கடைசியில சரிட்டு யூடியூப்லயும் அவ்வளவு தூரம் வந்தாச்சு, அப்படியே அங்கேயும் வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூடியூப்ல வந்து இப்ப 3 மில்லியன் 3 மில்லியன் வந்து ரீச் பண்ணீங்களே, அது எப்படி அவ்வளவு ஒரு அசுர வளர்ச்சி? அது எல்லாமே மக்களோட சப்போர்ட் ஆனோம். அவங்க இல்லைன்னா மக்கள் சப்போர்ட்டா வாங்கி கொடுத்தாங்களா? மக்கள் சப்போர்ட்ல வந்து சொன்னீங்களா? என் கதையில மக்கள் சப்போர்ட்டா அப்படிங்கிற மாதிரி சரி சப்போர்ட்டா வாங்கி கொடுத்து புரியல எனக்கு. ஒழுங்கா அவர் பேசுறாரு. ஓகேங்களா? ரொம்ப அழகா பேசுறாரு. அழகா இருக்காரு. ஆமா. ஓகே. இவரை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அவன் தான் மெயின் பஸ். அவங்க எல்லாமே ஃபுல்லா ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவேன் ஏதாட்டு பண்ணணும், ஏதாட்டு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உங்க கூட உப்பளத்துல வேலை பார்த்தாரா? அவனாதான் வேலை பார்த்தான். நீங்க என்ன வரைக்கும் நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? நான் 9th வரைக்கும். நீங்களும் 9th வரைக்கும். 9 ரெண்டு பேத்துக்கு ஒரே ஏஜ் அப்ப? எனக்கு 25. ஓகே. உங்களுக்கு ஏஜ் 22. சரி சரி. அதுக்கப்புறம் அப்படியே பேசி இவர் கொடுத்த ஐடியா ஃபர்ஸ்ட் அப்ப 2 பேருமே எதிர்னோம். நான் கூட சொல்லுவேன் அடிக்கடி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவேன் ஏதாட்டு ஒண்ணு எதுன்னு நம்ம ஃபேஸ் ரிவீல் அது எல்லாம் ஃபேஸ் ரிவீல் நம்ம முகத்தை வந்து தமிழ்நாடு பார்க்கணும்டா. நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து என்னதான் பண்ணா நமக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற ஒரு அப்படியே நான் சமந்துட்டு இருக்கும்போது பேசிட்டே இருப்போம். அப்படியே மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்ல ஏதோ ஜாதகக்காரங்க சொன்னாங்களா, உங்க முகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா வந்து நீங்க 3 மில்லியன் யூடியூப்ல ரீச் ஆயிடலாம், இன்ஸ்டாகிராம்ல நீங்க 500K வந்துடலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்ல, நாங்க அப்படியே எதுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல ஜாதகத்தெல்லாம் கேட்கும்போது ஜாதகம்ல இந்த ஜோசியம் பார்க்கும்போது நான் அவங்க சொல்லுங்க ஒரு 2 மாசம் பொறுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆக்குறோம் நல்லா. ஆனா கரெக்டா அந்த 2 மாசத்துல நாங்க கரெக்டா ஜாதகம் வந்தாச்சுன்னா
2 மாசத்துல சார் முருகர் கோயில், குலசை கோயில் எல்லாம் கேட்டோம். சாமிகிட்டலாம் போயிட்டு அப்ப வந்து நீங்க நல்லா சாமி கும்பிடுவீங்களா? சரி சரி. இவரும் அப்புறம் இவரு வேணா சாமி கும்பிடுற ஃபேஸ் மாதிரியே தெரியலையே இவரு. நீங்க இப்ப இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி எல்லாம் உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு? சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, முன்னாடி யாருன்னு தெரியாது நம்மள அந்த அளவுக்கு இல்ல. இப்போ எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் தெரியுது இல்ல, அதே நம்மளுக்கு பெரிய இதுதான். நீங்க கூட சொன்னீங்க இது திருச்சி வந்தோடனே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 4 பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க. அதான் எல்லா ஊர்லயும் தெரியும். இப்ப நீங்க இப்ப ஏதோ இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? திருச்சி வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆமா, ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டோம். இது இப்ப இந்த இன்கம் வச்சு உங்க ஃபேமிலி கரெக்டா ரன் ஆகுது. அதான் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு. மேரேஜ் ஆயிருச்சு. ஓகே ஓகே. இப்ப எப்ப ரீசெண்டா ஆனதா கேள்விப்பட்டேன். ஆமா, ரீசெண்டா தான் போனோம். ஓகே ஓகே. இது அம்மாவும் இப்ப எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப வர்ற இன்கம்ல தான் வந்து இந்த டூர்லாம் போட்டு நிறைய அலப்பறை கொடுத்து இன்னும் பயங்கரமா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. டூர்லாம் போய்கிட்டு இருக்கீங்களா? நீங்க மாசத்துக்கு 10 டூர் போறீங்கன்னு இந்த ஆலன் சொல்லிட்டு இருந்தான். உங்க கூட ஒரு ஆலன் ஒரு பையன் இருக்கும். அவன் தான் சொன்னா, அண்ணன் வந்து மந்த்லி யூடியூப்ல வந்து அண்ணனுக்கு 1 லேக்ல இருந்து 1.5 லேக் வந்துருது அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் உருட்டுவான் அப்படி. நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்களே, நம்ம 10 லட்சம் கார் வாங்க 15 லட்சம் கார் வாங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே. உங்க கார் எவ்வளவு? உங்க கார் எவ்வளவுன்னு கேட்டேன். அதான் அடுத்து கார் வாங்க போறீங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு கேட்டீங்களா? இல்ல ஆலன் சொன்னா அண்ணனுக்கு வந்து பொம்மை கார் வேணா வாங்கலாம். இல்ல சொல்றேன், ஆலன் வந்து சொல்லியிருந்தாப்ப அண்ணன் வந்து நல்லா உருட்டுவான் அப்படி. உருட்டுல மெயின் ஆளு. இந்த மே மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்கம்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குமே? கண்டிப்பா. அது நம்பூரி படுத்துட்டு கீழே அப்படி இப்படி தூக்கிட்டே இருந்துச்சு பச்சை கலர்ல. இப்போ மே மாசம் ஸ்கூல் தொடங்கணும், இப்படி கீழே படுத்துட்டு. அதுக்குன்னு அப்ப வந்து பசங்களெல்லாம் டெய்லி போன் யூஸ் பண்ண சொல்றீங்க ஸ்கூல் போகாம? அப்படி கிடையாது. அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க நம்ம மேல. ஏற்கனவே அங்க ஸ்கூல் வர சொல்லக்கூடாது, அதுலயே ஏற்கனவே இதுங்கிறாங்க. உங்களை சொல்றாங்களா? வீடியோதான்ப்பா பாக்குறான் டெய்லி, அதுக்கு படிக்க மாட்டேங்காம பண்ண முடியாது. நம்ம கொடுவை அன்பு தம்பியும் அவரும் சின்ன பையன் வந்து எனக்கு என்னோட உடல் பொருள் ஆவி ரத்தம் எதுலையும் ராஜ் மைண்ட் வாய்ஸ்க்கே அப்படிங்கிற அந்த அண்ணனாலதான் நான் வந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கலாம். அப்படி சரி, அவன் தரமா இந்த தம்பி எடுத்து வரான். அது படிக்கும் செய்யணும் நானு கண்டிப்பா. படிச்சு ஒரு சைட்ல வேணா ரெடி வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல. கண்டிப்பா உங்களோட டைலாக் வந்து இது கிருட்டு உங்களை வச்சுதான் நம்ம கொடுவை டீம் வந்து அரக்க பறக்க வந்து கொண்டு வந்துட்டாரு. ஆமா, வேற யாரையாவது வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அதையும் சொல்லிருங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. என்னைய பார்த்து கொஞ்சம் நிறைய பசங்க வளர்றாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் இன்கம் இருக்கு. உங்களுக்கு தேவை கடைசி காலத்துல காப்பாத்த இன்கம் கொடுப்பாங்க. வளர்ந்தா நல்லதானே. எதுல சம்பாரிச்சா என்னங்க? உங்களுக்கு மந்த்லி ஒரு சேலரி கிடைக்குதா? ஏதாட்டு எப்படியும் மந்த்லி உங்களை பாத்துக்கிறதுக்கு சேலரி அந்த மாதிரி இருந்தா போதும். படிக்கணும்னு சொன்னா நல்லா படிக்கும். ஆனா உங்க அம்மா நினைச்சிருப்பாங்களே, இந்த வீடியோ எல்லாம் போட்டு என் பையனுக்கு பைத்தியம் முடிச்சுக்கிச்சு ஏதோ பண்றான்னு அம்மா கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா இதுங்கள, அதுக்கப்புறம் அந்த ஏரியாலாம் சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல பையன் நல்லா வீடியோ போடுறான், மூச்சு விடாம பேசுறான். அதுல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி ஏதோ பையன் பண்றான் அப்படின்னு மொபைல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அம்மா தான் மொபைல். அம்மாவும் உப்பளத்துல வேலை பார்த்தாங்க. அம்மா வந்து வேலை பார்க்கல, சின்ன வயசுல தான் வேலை பார்த்துருக்காங்க. கல்யாணம் முடிய முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்லாம் அப்பாலாம் இருக்கும்போது வேலை பார்க்கல. உடம்பு அம்மாவுக்கு வேலை பார்க்க முடியும். அதனால எங்க அப்பா இருந்த பிறகு வீட்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நானும் படிக்கிறேன்னா ஃபீஸ் எல்லாமே கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் படிக்க அந்த அளவுக்குலாம் இதுங்க இது எல்லாம் மார்க் இருக்குலாம் எடுக்க மாட்டோம். அதனால தேவையான வேலையை பார்த்து போகணும்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி. இப்ப வந்து நீங்க இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்துச்சு, 2 மாடி வீடு கட்டுறதா. அதுவும் ஆலன் தான் சொன்னான். எல்லாமே ஆலனுக்கு தான் அந்த மார்க் எல்லாம். வீட்டு மணல்ல கட்டிட்டு இருந்திருக்க அவனை நீ அடிக்கிற அடியில எதுவுமே சொல்ல மாட்டான். அவனுக்கு கடைசி நாடு ஒரு இடம் கூட வாங்கல. ஆனாதான் ட்ரீம் வாங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்க சப்போர்ட்டா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட வந்து நீங்க இன்னொன்னு பண்ணக்கூடாது. வந்து நான் ஒரு நிலம் வாங்க போறேன், அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஐயோ, எல்லாத்து பேரையும் நிலத்தை எழுதி வைங்க. நீங்க இந்த மாதிரி ஏங்க புதுசா பண்ணலாம். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணலாம், வந்து நிலத்தை வந்து வாங்கிட்டு நீங்க யாரெல்லாம் பணம் அனுப்புறீங்களோ, இப்போ ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய் எல்லாரும் அனுப்பிவிடுங்க. இவர் என்ன பண்ணலாம், லேண்டை வந்து எல்லாரோட பேரையுமே எழுதி அந்த லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். இந்த அத்தனை பேருக்கும் இந்த லேண்ட் வந்து சொந்தம்னு.
எல்லாருக்கும் அடி வந்துருது. என்னங்க நீங்க இப்ப வந்து சப்போர்ட் பண்ணாலே ஷேர் மார்க்கெட் மாதிரி ஷேர் லேண்ட் ராஜ் மைண்ட் வாய்ஸோட லேண்ட் திறப்பு விழான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவோம். மொய் விருந்து மாதிரி வைப்போம். அதுல கரெக்டா இருக்குன்னு மொய் விருந்து. ஆனா என்ன நீங்க கொஞ்சம் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணணும் மொய் விருந்துக்கு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா வந்து இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எங்க நான் பொறுப்பு இல்லைங்க. இவர் மொய் விருந்து வைக்கட்டும் சரிங்களா. ஆனா நான் பொறுப்பு இல்ல. நான் பொறுப்பு ஏத்துக்கல. இதுக்கு வந்து நீங்க வைங்க. வரும்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. 10 லட்சம் இருந்தா இடத்த வாங்கி நானே வீடு கட்டி போடுவேன். யாராவது இஎம்ஐல கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. அது நடுத்தருக்கு வந்துடும். இல்ல பேங்க்ல லோன் போட்டு அந்த மாதிரி தூக்கி சவிட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை இஎம்ஐ கட்ட முடியாம இல்லைங்க மந்த்லி தான் ஆளுன்னு சொன்னா அண்ணனுக்கு ப்ரொமோஷன்ல 2 lakhs வருது, இதுல 1 lakh வருது, 3 lakhs வர்றப்ப நீங்க எல்லாருமே வந்து கணக்கு ஒழுங்காவே அப்படின்னா கணக்கு போட தெரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. 30,000 சொல்லுங்க, கரெக்டா இருக்கு. சரி அந்த ஆளுன்னு கூப்பிடுங்க, இப்போ லைட்டா கவனிச்சிருக்கோம். ஒரு கவனிக்கு உண்மையை சொல்லிடுவோம் அப்படியே. இப்ப இது சென்னைலாம் வந்து ப்ரொமோஷன் போயிருக்கீங்களா? சென்னை போய் இப்ப கரண்டா என்ன கடைசியா எதுவும் ஆட்லாம் லேண்ட் சம்மந்தப்பட்டது பண்ணீங்க? எந்த மாதிரி அட்வர்டைசிங் பண்ணீங்க கடைசியா? இது என்னது இப்போ இந்த டெலிகிராம் இந்த கேமிங் இது அப்ளிகேஷன். ஓ சரி. இது உங்க சைடெல்லாம் நீங்க லேண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? லேண்ட் ப்ரொமோஷன் நம்ம ஒன்றும் பண்ணியிருந்தோம். நீங்க பேசி வீடியோ போட்டீங்களா? பேசி வீடியோ போட்டோம். இப்போ உங்களுக்கு இப்போ வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா? 200K 300K அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு 200K, ஆமா நீங்க ஒரு 200K 300K இன்ஸ்டாகிராம்ல வர்றப்பயே முதல் ட்ரிப்பு 500 ரூபாய்க்கு பண்ணியிருந்தேன். ஓ 500 ரூபாய்க்கு பண்ணியிருந்தேன். கோயில் படியில உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க, ஒரு லேடிஸ் தான் தான் கேட்டிருந்தாங்க, இப்படி பார்ட் டைம் ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆக்களை கேட்டா 500 ரூபா. நாங்க 500 ரூபாவா, சரி கண்டிப்பா பண்ணிடுறேங்க, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. நாங்க உங்களுக்கு சாம்பிள் வீடியோ போட்டு விடுவோம் அப்படி இப்படின்னாங்க. சரி போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்களை முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 500 ரூபா வர போதுல போட்டு இப்படிலாம் அதெல்லாம் ஆச்சு போச்சு அப்படியே. இந்த இது விவேக் ஒரு படத்துல சொன்னாங்க, 1 ரூபா விழுந்தாலே உருண்டு போய் பிடிக்கும். நான் 1 ரூபா கிடந்தா கீழே இருந்தாலும் விட மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க 1 ரூபா கிடந்தா அதெல்லாம் எடுக்காதுல. இல்ல நான் போன்ல பேசினப்பயே நான் முழுசா முடிவு பண்ணிட்டேன். சரி அது வந்து நம்ம எடுத்துடணும் காசு. எடுத்துன்னா இப்போ 1 ரூபான்னா ஒன்றும் பிரச்சனை. இப்போ யாராட்டு கீழே விழுந்துன்னா அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துடணும். யாருமே எடுக்காம இருந்தா 1 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 ரூபா தானே போக கூடாது. அடுத்து கிட்ட வராது, பக்கத்துல இழுச்சு பாத்துக்கோங்க. அதனால அது பெரிய அமௌண்ட் இருந்தா எடுத்து ஸ்டேஷன்ல கொடுத்துடணும். உஷாரா வராரு. அப்ப பெரிய அமௌண்ட் ஏதோ எடுத்திருக்காரு. நான் வந்து இல்ல அப்படின்னு பக்கத்துல யாருக்கிட்ட இது பண்ணணும். ஏன்னா அவங்க பணத்தை தொலைச்சவங்க வந்து தேடி இல்லாட்டி ஒண்ணு இல்ல, ஆலன் கையில கொடுத்துட்டு யாரோ ஒரு பையன் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான்னு சொல்லிருங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஏன்னா ஆலன் தான் என்கிட்ட நிறைய உருட்டி இருக்கான். ஓகேங்களா? அண்ணன் 2 மாடி என்ன கிட்ட சொல்றப்ப வந்து சொல்லிட்டு இருந்தான், அண்ணன் 2 மாடி வீடு கட்டுறாருங்க, உங்களுக்கு தெரியாது அண்ணன், அதுல பணம் டைட்ல இருக்காரு, இல்லாட்டி அண்ணன் பிளைட்ல கூட வருவாரு. பிளைட்ல கூட ஊம குத்து குத்துனா கரெக்டா இருக்கும். ஆலனுக்கு ஊம குத்து ரெடி, ஊருக்கு போனோன்னு ரெடி. இல்ல இங்கேயே தான் இருக்காரு, இங்க பக்கத்துல தான் இருக்காரு. ஆபீஸ்லாம் இருக்குல்ல. சரி பஸ்ல போனோம்னா ஒரு சவுட்டுங்க. ரைட் சவுட்டுங்க. உங்க ஊர்ல சவுட்டுங்க. இப்ப வந்து உங்க மேரேஜ் நீங்க உங்களுக்கு நடந்துச்சுல, அவங்க ஒய்ஃபா எப்படி இதை பாக்குறாங்க? எது இப்ப இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எப்படி அவங்க பாக்குறாங்க? யாரு ஒய்ஃபா? ஆமா அது செல்லதான் இல்லங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? எவரோ ஒரு இது நான் ஃபன் பண்ணலான்னு பார்த்தா ஒய்ஃப் வந்து இவர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எப்படி பாப்பாங்கன்னு பார்த்தா ஒய்ஃப் வந்து செல்லுல தான் பாப்பாங்க. பாத்தீங்களா? சாமி, அது எல்லாமே வழக்கம் போல எல்லாமே தெரியும்ல அவளுக்கு. முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுதான் மெசேஜ் எல்லாம் பார்த்து சொல்லுவா எல்லாமே. அது எல்லாமே நம்ம அப்ப வந்து பிஃபோராவே நீங்க உங்களோட ஃபுல் ப்ரொஃபைல் தெரியும், இதுதான் தெரிஞ்சு எல்லாம் ஓகே பண்ணிதான் எல்லாம் ஓகே. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தெரியாது. கடைசியா எந்த டூர் போனீங்க? இந்த குற்றாலம் ரீசெண்டா போயிருந்தோம். இது நீங்க அடுத்த பிளான் வந்து கோவா, கேரளா எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? பைசா அமௌண்ட் மட்டும் லைட்டா தட்டி விட்டா கரெக்டா இருக்கும். அமௌண்ட் லைட்டா தட்டி விட்டா கரெக்டா இருக்கும். யாருங்க? குட்டி டிடிஎஃப். ஓ அவரு அப்ப பணத்துல குட்டி டிடிஎஃப் பெரிய ஆளு அவரு. அவருக்கு அப்ப ப்ரொமோஷன் அதிகமா இருக்கு. என்ன எடுக்க மாட்டாரு, இதுக்கு மேல எடுக்க மாட்டாரு. அப்படியே பீரோல பீரோல கூட்டிட்டு வந்துருவாரு. ஓ ஆக மொத்தம் கூட்டிட்டு வெளியே வர்றப்ப வந்து அவர் வந்து மக்களோட மக்களா கலந்துருக்காரு. அவரை கண்டுபிடிக்க முடியல. அவரை கண்டுபிடிச்சா தக்க சன்மானம் வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லுங்களேன். அவர் ஹெல்மெட்டை யாருக்கு அழுத்துறாங்களோ
அவங்களுக்கு ஒரு தக்க சன்மானம் வழங்கப்படும் நீங்க அறிவீங்களே. சும்மாவே நானே கழட்டதுக்கு எனக்கு கெட்ட வார்த்தை பிடிக்கலையாங்க கமெண்ட்ல. இதுல அதை வேற சொல்லணும்னா அவ்வளவுதான் இதெல்லாம். இது இப்ப நீங்க நீங்களும் ஒய்ஃப் சேர்ந்து டூர்லாம் எதுவும் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா நான் போல. டூர் நம்ம வீட்ல இருந்து எங்க போனா டூர் தான். இல்ல பசங்களோட மட்டும் டூர் போயிட்டு வரீங்க? நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து ஃபேமிலியில டூருக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. அங்க மொத்தம் வந்து எனக்கு ஃபேமிலி எல்லாம் கூட்டு போக பழக்கம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போக தான். சின்ன வயசுல அப்படியே போயிருப்போம். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம். ஓ அதான் ஒய்ஃப் வந்து இப்ப வந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னால இருந்து இருக்கிறவங்க. ஸோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் நான் டூருக்கு அழைச்சிட்டு போவேன், ஒய்ஃப் அழைச்சிட்டு போறதை பத்தி நான் வந்து யோசிக்கிறேன் பின்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நீங்க தான் வீட்டுக்கு வந்தோடனே இதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு என்கிட்ட ராஜ் பிரதர் வந்து அவர் வந்து சொல்லணும், இல்லை என்ன நடந்துச்சுங்கிறத வந்து சொல்லணும். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க மேடம், சரிங்களா? ஜோர் கிடைக்காது. இல்லங்க, என் ஃப்ரெண்டோட டூர் போறேன்னு சொல்றாரு, சரிங்களா? ஏங்க ஃபேமிலிய டூர் அழைச்சிட்டு போல அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம அதுக்கு வந்து பதில் இல்ல, ஓகேங்களா? இப்ப குற்றாலம் ஃப்ரெண்டோட போயிட்டு வந்தேன் நாங்க, ஏங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு எங்கேயும் போனீங்களான்னு கேட்கறேன். அது பாத்துக்கலாங்க, நம்ம வந்து வெளியே ஒய்ஃபை வந்து வெளியே சும்மா அழைச்சிட்டு போயிட்டு வர்றதே டூருங்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. நீங்க தான் வீட்டுக்கு வந்தோடனே உங்களோட உபசரிப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? உங்க உபசரிப்பு இன்னும் சிறப்பா பண்ணுங்க, பத்தல. அம்மா கோயில் பக்தி அதிகமோ? அம்மா கோயில் பக்தி அதிகமா? அம்மாவா? அம்மா சாமி கும்பிடுவாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எல்லாமே எல்லா ஜாமியும் நம்ம ஜாமி தான். இதோட நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ. இவரை பத்தி நம்ம நிறையாவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து முடிவுரை வந்து கொடுத்துருவோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர் உங்களோட ராஜ்மைண்ட் வாய்ஸ் ஃபேமிலி கிருட்டு கிருட்டு